சரி நம்ம என்ன விளாட்போம்னா கிராணி தான் கைஸ் விளாட போகிறோம். எல்லோரும் பாருங்க கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். லைக்கு, அப்புறம் ஷேரு, சப்ஸ்கிரைப், இது 3 இருந்தால் மட்டும் போதும் கைஸ். எனக்கு வேறு எதுவுமே வேணாம் கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம கிராணி கிளவி வந்து எப்படி நிற்கிது பார்த்தீங்களா, வரைச்சிக்கிட்டு நிற்கிது. பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மோடு, எப்போ ஈஸி மோடு வைக்காமல் நார்மல் மோடில் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்மளை கொல்ல பார்க்குது போல் இந்த கிராணி கிளவி. பார்த்தீங்கன்னா அந்த பல் விளக்காத கிளவியை போய் இன்றைக்கி நாம் அடிக்க மாட்டோம், அதுதான் நம்மளை வச்சு துவைக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு கிராணி விளையாட தெரியாது, தான் கற்றுப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு தான் பண்ணுங்க கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இது மட்டும்தான் எனக்கு தேவை கைஸ், வேறு எதுவுமே வேணாம். பார்த்தீங்கன்னா நம்ம கிராணிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா என்ன கைஸ் இது, பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்குதான்னு திறந்து செக் பண்ணணும். இங்கே கிராணி கிளவி வந்துட போகுது. பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ இருக்குது, கட்டிங் பிளேயர் இருக்குது. படுத்துப்போம். எங்கேயாவது அந்த கிளவி வந்துட்டுனா என்ன பண்ணுறது பார்த்துட்டு கைஸ். எப்பா அந்த கிளவியை பாருங்க கைஸ் எல்லாம். பார்த்தீங்களா அந்த கிளவியை? பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சிட்டேன், அது வந்து என்னை பார்த்துச்சு. நான் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடுற மாதிரி தப்புக்கிறேன். அது சரியான சோம்பேறி கிளவின்னு எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு சாவி இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பக்கம் வந்து அடிச்சிடும். ஓ ட்ராப் வேறையா, ட்ராப்பில் மாட்ட மாட்டேன்லே. ஏழே கிளவி, என்கிட்டே உன் ட்ராப்பில் வைக்கிறியா? ஐயோ ஐயோ தட்டி விட்டேனே, கடவுளே என்னை காப்பாற்று. ஹோலி ஷிட் கைஸ். பார்த்தீங்கன்னா இதில் ஏறி தப்பிச்சிருவான். பார்த்தீங்களா என்னோடய திறமை என்ன கைஸ், திறக்க மாட்டேங்குது. ஹோலி ஷிட். ஐயோயோ பார்த்தீங்கன்னா கைஸ் இது எத்தனை ட்ராப் வச்சுருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு. இருங்க அந்த கிளவியை வர வைப்போம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த கிளவி வரட்டும், நம்ம அதோட பெல் அடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னும் கிளவியை காணோம். தான் அது ஆமை மாதிரி வரும்னு நம்மளுக்கு தெரியுமே, அந்த ஆமையை கூப்பிடுங்க கைஸ். இந்தா வந்துட்டுல கிளவி. என்ன கிளவி நீ, பல்லு விளக்க சொட்டை கிளவியா நீ? வா வா ஓடி பிடிச்சிடலாமா, வா ஓடி பிடிச்சிடலாம், வா ரவுண்ட் வச்சு விடலாம். ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டேன் காட்டேருமா மாட்டிக்கிட்டேன். அது பாருங்களேன், அது பல்ல மட்டும் காட்டி அடிக்குது கைஸ். இதெல்லாம் நியாயமா இல்லையான்னு சொல்லுங்க கைஸ். அது பல்ல காட்டி அடிக்குது, நீ என்ன வெறுப்பேற்றி பார்க்குறியா கிராணி கிளவி? பார்த்தீங்கன்னா அந்த பல்லு விளக்காத சொட்டை கிளவி வந்து என்னை வெறுப்பேற்றிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் வெறியாக போய் சாப்பிட்றேன் பாருங்கள் கைஸ். இந்த மேட்ச் என்னால் வின் பண்ண முடியாது, ஏன்னா நான் தடவையாக கிராணி விளாட்றேன். கிராணி விளையாடி தான் பார்த்துருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வேணுன்னே நான் ட்ராப்பில் மாட்டுவேன். ட்ராப்பில் என்னது இது, ட்ராப்பு கைஸ். பார்த்தீங்கன்னா ட்ராப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓ கிராணி, ஹே கிராணி வா ஓடி பிடிச்சோண்ணா வீட்டை சுற்றி. என்ன நீ முறைச்சா நான் பயந்துருவேண்ணா? இன்னும் வராமல் நிற்கிற, நிற்பியா வராமல்? வா 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 இந்த டேபிளை ரவுண்ட் வச்சுலண்ணா. என்ன ஓ இப்படி பண்ணுறீங்களா கிராணி? வா வா இப்போ இந்த டேபிளை ரவுண்ட் வச்சுலண்ணா. வா ஏய் கிராணி வந்து என் கூட ஓடி பிடிச்சி விளாடுது கைஸ். பார்த்தீங்கன்னா கிராணிக்கு ஒரு சல்யூட்டை போடுங்க, கிளவிக்கு ஒரு சல்யூட்டை போடுங்க. ஹே கிராணி முடிஞ்சா என்ன பிடி பார்க்கலாம். உசேன் போல்ட்டுக்கே டஃப் கொடுப்பேனாலாம், உசேன் போல்ட்டோட ஸ்பீடாக ஓடுவேனாலாம். நீ ஓடிவியா அந்த மாதிரி? என்ன நின்ட்ட? வா பயம், அதை கொடுத்தது யார்? நான். என்ன மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டா பெரிய இவளா நீ? வா வா வந்து அடி. ஓய் 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 ஆட்டம் காட்டுறேன் பாரு. வா 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 வா
வருது பாருங்கள். ஆடை கூட்ட மாதிரி கூட்டா வருது. இது என்ன கோட்டா? நீ என்ன கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா? அதை மட்டும் நினைக்காத. கிராணி ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க, டேய் கிராணி ஓஜிடா அப்படின்னு. ஓ மை காட் என்ன கைஸ் இது மெசேஜாக வருது? போலி ஹாய் கிழவி. இதே இடத்துல சுற்றினா அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போர் அடிச்சிடும். அதனால் என்கிட்ட வந்து நான் சாவுறேன். இப்போ தான் கரெக்டாக அடிக்குது. பயந்துச்சு பாருங்கள். ஓடி பூச்சி விளாட்ற மாதிரி சும்மா விளாண்டேன். அது பயந்துச்சு அந்த கிழவி. கைஸ் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா ஆடு வேறு வருதா, அதனால் நெட்டு வேறு தீர்ற மாதிரி இருக்குது. அதனால் இதோட கேம் முடிச்சுக்கலாம். உங்கள்கிட்டேருந்து விடை பெறுவது வி அஸ்வின் ஃப்ரம் அஸ்வின் கேமிங்ஸ். பாய்.